டாக்டருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம் ஒன்று தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் டாக்டர். ஆட்டுக்கு, கால்நடைகளுக்கு, நிலத்துக்கு, உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களுக்கு வந்து அருமருந்து அதுதான். குழந்தை இல்லாத தம்பதிகளும் தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். நமக்கு வரக்கூடிய புற்றுநோய், காலரா, அப்புறம் தோல் வாய்தி, இப்படி பல்வேறு விதமான நோய்களையும் கட்டுக்குள்ள வைக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம். வந்த நோயை போக்கும் வரக்கூடிய நோயை வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கக்கூடியதான் பஞ்சகவியம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு பசுமாட்டை தயார் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆற்றல் சக்தியை வந்து எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கும். அன்று போட்ட பசுமாட்டோட சாணம் 5 கிலோ, 3 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், 1.5 கிலோ கடலை பண்ணாக்க 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு மண்பானை இல்லை பிளாஸ்டிக் குடத்துக்குள்ள வந்து கொட்டிடும் எல்லாத்தையும். அதுக்கு பிறகு இன்னும் 3 லிட்டர் இளநீர், 3 லிட்டர் கரும்புச்சாறு, 3 லிட்டர் கல், 12 பூவன் பழம், வாழைப்பழம். கல் கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ கருப்பு உளுந்து முளைக்கட்டி அரைச்சிக்கிட்டு அதை 2 லிட்டர் வடித்து ஆரிய கஞ்சி தண்ணியில் வந்து கலக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து கரும்பு சாறு கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரையை 2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளமாக இருந்தால் ஒரு 1.5 கிலோ வெள்ளத்தை கரைச்சிக்கிட்டு தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம என்ன செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பயன்படுத்தும், அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நெய் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு எளிய முறையில் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து தினசரி காற்று போகாத அடைச்சிட்டு காலை வந்து சூரிய உதயம் பொழுதும் மாலையில் சூரிய மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா இருவேளை வந்து வலது பக்கம் 50 சுற்று, இடது பக்கம் சுற்று கலக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 18 நாளில் இந்த கரைசல் வந்து தயார் நிலைக்கு ஆகிடும். அதுக்கு பிறகு எடுத்து ஒரு 300 mlக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிர் வந்து வேகமாக உள்ளது, பூக்குது, பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது. காய்கள் வந்து எடையை வந்து அதிகப்படுத்துது. பூக்களுக்கு தெளிச்சிங்க அப்படின்னா பூக்கள் வந்து வாசமாக இருக்குது, எடையை வந்து அதிகப்படுத்துது, சீக்கிரம் வாடுவதில்லை. இதே நம்ம கால்நடைகள் கொடுத்தோம் அப்படின்னா கால்நடைகளுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நோய்கள் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்குது. பால் கறக்காத மாடுகளும் கூடுதலாக பாலில் வந்து கரையை வந்து ஏற்படுத்தும். கால்நடைகள் வரக்கூடிய அத்தனை விதமான நோயை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கும். அதேமாதிரி காலை நிற்காத மாடுக்கு தொடர்ச்சியாக கொடுத்தோம் அப்படின்னா காலை நிற்கிறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்தும். அப்போ நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நோய்கள் வந்து இது பண்ணும். நம்ம சாப்பிடும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாராயம் காய்ச்சல் வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கருவாடு, அகத்தி, பரங்கிக்காய் இதில் வந்து கையில் எடுத்துக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அத்தனை நோய்கள்லேருந்து நம்மளால் வந்து விடுபட முடியும்.